நம்மக்கிட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது. அதை வச்சு நம்ம நினைக்கிறத பண்ணலாம், நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே பண்ணலாம். அந்த பவர்ஃபுல் வெப்பன் என்னென்னா நம்மளோட மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட் தான் பவர்ஃபுல்லான வெப்பன். நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணேன், என்னோட மைண்ட் செட்டை வச்சு நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணேன், இதெல்லாம் தான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், ஐம் 20 year old, ஒரு ஐடி எம்ப்ளாயி. இப்போ தான் ரீசெண்டாக காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் ஜாப் கிடைச்சி ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட மைண்ட் செட் வச்சு தான் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். மெயினாக நான் என்னோட மைண்ட் செட்டை வச்சு அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 3 scenarios சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட ஸ்கூல் டேஸ். என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அண்ட் தென் ஒரு கிளாஸ் ப்ரொமோட் ஆக நீ நல்லா படித்தா தான் உனக்கு வந்துட்டு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் படித்ததுக்கு இது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு ரீசனுமே இருக்குது. பட் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும்ல, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும்போது அந்த எக்ஸாமில் வந்து யார் வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேட்ச் தருவாங்க. அதை வந்து இங்கே அவங்க செஸ்ட்டில் வந்துட்டு பின் பண்ணிப்பாங்க. இந்த பேட்ச் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் வர வரையுமே, நெக்ஸ்ட் எக்ஸாம் மார்க் ரிசல்ட் தெரிய வரையுமே அவங்களோட செஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் க்ரீன் கலர் பேட்ச், செகண்ட் ரேங்க் எடுத்தால் ஐ திங்க் ஸோ எல்லோ கலர் பேட்ச், தேர்ட் ரேங்க் எடுத்தால் ரெட் கலர் பேட்ச். இந்த மாதிரி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் க்ரீன் கலர் பேட்ச், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லோ கலர் பேட்ச், தேர்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து ரெட் கலர் பேட்ச், இதெல்லாம் தருவாங்க. ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா, எனக்குமே என்ன இந்த பேட்ச் என்ன இவங்க மட்டும் இப்படி குத்திருக்காங்க, நமக்குலாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தானே பேட்ச் தருவாங்க, சும்மா எடுத்து தர முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஆசைக்கு கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டு வேணால் போட்டு மாட்டிக்கலாம். பட் அது நம்மக்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் ரேங்கில், செகண்ட் ரேங்கில், தேர்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேட்ச் வாங்குறதுக்காகவே நான் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானுமே ஒரு ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் எடுக்கலனாலுமே ஒரு தேர்டு, செகண்ட் அந்த மாதிரி எடுத்து பேட்ச் வாங்கி நானுமே போட்டுக்கிட்டேன். அது ஒரு நல்லா இருக்கும் அந்த ஃபீல். சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பேட்ச்லாம் குத்தும் போது, அதை குத்திட்டு அப்படியே ஸ்கூலில் சுற்றும் போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரௌடான ஃபீல், மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் இதுக்காக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஒரு கிளாஸ் ப்ரொமோட் ஆக ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நீ நல்லா படித்தா தாண்டா உனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும், அடுத்து நீ வேலைக்கு போனாலுமே உனக்கு நல்ல மார்க்ஸ் இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னனால ஓகே, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பி. நீங்கள் கேட்கலாம், நீ படிக்க ஆரம்பித்ததுக்கும் உன்னோட மைண்ட் செட்டுக்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்கிறேன். நான் வந்து அப்போது என்னோட மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த பேட்ச் வாங்கணும்னு இருந்துச்சு மைண்ட் செட். அந்த பேட்ச் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம படித்தா மட்டும்தான் அந்த பேட்ச் நமக்கு தருவாங்கன்னு இருந்துச்சு. ஆப்வியஸாக அப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மள சின்ன பசங்களாக இருந்திருப்போம், அவ்வளோ நாலேஜ் இருந்திருக்காது. ஸோ இப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டுட் ஆகுது, நமக்கு வந்து அந்த பேட்ச் வாங்குகிற மைண்ட் செட் இருந்தனால தான் நம்மளால் படிக்கணும்னு ஒரு இனிஷியேட் எடுத்து அதுக்கப்புறம் படித்து அந்த பேட்ச் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லைன்னா நான் படிச்சிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா படிச்சிருப்பேன். பட் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அந்த பேட்ச் வாங்கணுங்கிற மைண்ட் செட் இருந்தனால மட்டும்தான் அந்த பேட்ச் வாங்குறதுக்காக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட மைண்ட் செட் வந்துட்டு பேட்ச் வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்துட்டு என்னை நல்லா படிக்க வச்சிச்சு. செகண்ட் ஒன் என்னோட காலேஜஸ். நான் வந்துட்டு +1 +2 வந்து ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்தேன். தென் காலேஜ் படிக்க போகும்போது நான் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஏன் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன்னு தெரில. பட் அப்போது திடீர்னு ஒரு நானூதியம் வந்துருச்சு, நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமில் போகலாம், காமர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆப்வியஸாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டாலே கோடிங் இருக்கும் கண்டிப்பாக. அதை நான் தெரியாமல் நான் போய் எடுத்துட்டேன். எனக்கு கோடிங் வந்துட்டு இனிஷியலாக என்ன ஆச்சுன்னா வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் தாண்டுற வரையுமே, ஃபஸ்ட் செமஸ்டர் தாண்டுற வரையுமே எனக்கு கோடிங் வந்து எனக்கு சப்ஜெக்டாக வரல. ஓகேடா வரல, பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. தென் அந்த கோடிங் வந்து ஒரு சப்ஜெக்டாக வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓபி அடிச்சுட்டு இருக்க முடியாது, நமக்கு வந்து கண்டிப்பாக படித்தா தான் நம்மளால் வந்து அதில் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, ஓகே அரியர் வச்சுட்டோன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் வீட்டில் சரியான அடி விழுவோம். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்னென்னா படிக்கிறது மட்டும்தான். அதையுமே நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னா வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு சப்ஜெக்டாக வந்துருச்சு. அதுக்காக என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி. என்னதான் இருந்தாலுமே நம்ம கோடிங் வராதுன்னு இருந்தாலுமே நம்ம வந்துட்டு அந்த எக்ஸாமுக்காச்சும் படிக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. எல்லாருமே கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே இருந்துச்சு, ஓகே நம்மளாலுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். யூடியூப் வீடியோஸ் பார்த்து, அப்புறம் வெப்சைட்ஸ் பார்த்து நான் வந்து கோடிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் மைண்ட் செட்டில் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே இது நம்ம ஒரு
சப்ஜெக்ட்டுக்காக படித்தோன்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக புரிய போகிறதில்ல. நீ உனக்காக படி, ஓகேவா, கோடிங் வந்து என்றைக்குமே உனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட் வந்து கோடிங் படிக்கிறதுல ஃபுல்லாக நான் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டேன். நீ வந்து கோடிங் படிச்சேன்னா உனக்கு வந்துட்டு கோடிங் நல்லா வரும், நீ கோடிங் படிக்கிற மூலிமா லாஜிக்ஸ் நிறையா கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே மைண்ட் செட்டை சொல்லி நானே டே பை டே நீ வந்து புஷ் பண்ணி நான் வந்துட்டு கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நான் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு நானுமே லாஜிக்கல் திங்கிங் எனக்குமே இருக்குது, எனக்குமே வந்து கோட் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்துட்டு எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு டிசைட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் கிவ் அ ட்ரை, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு வருமா வராதான்னு. நீங்கள் ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும். காலேஜ் டேஸில் வந்து கோடிங் மட்டும் இல்லை, யூஎக்ஸ் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்துட்டு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட மைண்ட் செட் நான் வந்து எல்லாமே கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. தேர்ட் ஒன் என்னோட ஜாப். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் காலேஜ் டேஸில் ஒரு நல்ல ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆயிடணும் அப்படின்னு இருக்கும். நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ் வரதுக்கு ஒரு 6 months முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் ஆகட்டும், குரூப் டிஸ்கஷன், கோடிங், இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு 6 months முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கோல், இந்த கம்பெனியில் நம்ம கண்டிப்பாக ப்ளேஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எங்கள் காலேஜில் வரது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி வந்து இது ஒன்று தான். அண்ட் இந்த கம்பெனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், பட் நான் என்ன பேர் சொல்ல விரும்பலை. அந்த கம்பெனியில் கண்டிப்பாக நம்ம ப்ளேஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்துச்சு. என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு டே பை டே நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இனிஷியலாகவே என்னோட மைண்டில் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஒரு 1 year கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு, வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த 1 year வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் ஃபார் த இன்டர்வியூஸ். கரெக்டாக 1 year கழிச்சு நான் சொன்னேன்ல அந்த கம்பெனி வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்துட்டு ஓகே கண்டிப்பாக நம்ம ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் போயிட்டு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணேன் அண்ட் கிராக்கும் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்கு பிடிச்ச கம்பெனியில் நான் எந்த கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு நினச்சனோ அந்த கம்பெனியில் தான் ஜாப் போயிட்டுருக்கேன். ஸ்கூலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுது, காலேஜில் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுது, அண்ட் ஜாபுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச கம்பெனியில் போகணும்னு நினச்சது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னவாக இருந்துச்சுன்னா என்னோட மைண்ட் செட் தான். அதனால தான் மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்னு சொன்னேன். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு ஒன்று வேணும், நம்ம ஒன்று அதை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறது ஓகே, பட் அது மட்டுமே இருந்துடக்கூடாது. நமக்கு ஒன்று வேணும்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னேன்ல, கோடிங் லேர்ன் பண்ணணும்னா நீ வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீ கோட் பண்ண தான் உனக்கு வந்து இந்த கோடிங் உனக்கு புரியும். அந்த கோடிங் பண்ணுறது தான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டுமே நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் செட் பிகாஸ் ஆல் ஸ்டார்ட் வித் யுவர் மைண்ட் செட். தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சிங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you with another good video. அதுவே நம்ம 2 பேரும் நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். Together we grow. Cheers.